அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மகாபாரத கதையில வரக்கூடிய சல்லியன் என்பவர் யார், அவருக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன உறவு என்பதை பத்தி பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். சல்லியன் வரலாறு. பாரத போர் நடப்பது உறுதியாகிவிட்டது. பாரத வருஷத்தின் அரசர்கள் அனைவரும் இரு அணிகளில் ஒன்றில் இணைந்து போருக்கு தயாராகி கொண்டிருந்தனர். நெஞ்சில் ஈரமில்லாத துரியோதனன் பாண்டவர்களை கருவறுக்க துடித்தான். எல்லா அரசர்களையும் தனது பக்கத்தில் கொண்டு வர வேண்டும், பெரும் படைபலத்தை திரட்டி பாண்டவர்களை பயமுறுத்த வேண்டும் என்பது அவனது எண்ணம். எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அவன் செய்கைகளுக்கு பக்கபலமாக கர்ணன், சகுனி, துச்சாதனன் போன்றவர்கள் இருந்தனர். தர்மம் நீதி போதித்த பீஷ்மர், துரோணர், விதுரர் போன்றோர் துரியோதனின் இகழ்ச்சிக்கு ஆளாயினர். பாண்டவர்களும் வலுவான எதிரணியை உருவாக்கினர். அதைவிட பரந்தாமனின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் அவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் எனலாம். நாடற்ற பாண்டவர் விராட நாட்டில் உபப்ளாவியம் நகரில் இருந்து கொண்டு போருக்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கும் நாளுக்கு நாள் படைபலம் பெருகிக் கொண்டிருந்தது. பாண்டவர்கள் படையை விட துரியோதனின் படைபலமே அதிகரித்து காணப்பட்டது. படை திரட்டுவதிலும் பாண்டவர்கள் நேர்மையான வழியை பின்பற்ற, துரியோதனனோ குறுக்கு வழியை பின்பற்றினான். பாண்டவர்களில் தருமன், பீமன், அர்ஜுனன் இம்மூவரும் பாண்டுவின் மூத்த மனைவியான குந்தியின் புத்திரர்கள். நகுலனும் சகாதேவனும் இளைய மனைவி மாத்ரியின் புத்திரர்கள். மாத்ரி மந்திர தேசத்து அரசன் சல்லியனின் உடன்பிறந்த சகோதரி. பாண்டவர்கள் தங்களுக்கு வேண்டிய அரசர்களுக்கு தூதர்கள் மூலம் ஓலை அனுப்பி ஆதரவு கோரினர். ஆனால் அவர்கள் சல்லியனிடம் மட்டும் உதவி கேட்கவில்லை. தாய் மாமன் தானே, தங்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு அவர் உதவி செய்ய போகிறார் என்ற அபரிமிதமான நம்பிக்கையில் இருந்துவிட்டனர் போலும். மருமக்கள் உதவி கேட்காவிடனும் மாமன் உதவி செய்யாமலாய் இருப்பார். துரியோதனனும் பாண்டவர்களும் படைபலத்தை பெருக்க வதையறிந்த சல்லியன் தன் மருமக்களான பாண்டவர்களுக்கு உதவ பெரும் படையுடன் உபப்ளாவியம் நோக்கி விரைந்தார். அலைக்கடல் போல் ஆர்ப்பரித்து கண்ணு கட்டிய தூரம் வரை 4 வகை படைகளும் அணிவகுத்து உபப்ளாவியம் நோக்கி வீர நடை போட்டு சென்றன. பெரும் படையுடன் தேவேந்திரனை போன்று சல்லியன் வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட துரியோதனன் புழுவாய் துடித்தான். அவரை தன் பக்கம் இழுத்துவிட்டால் பாண்டவர்களின் பலம் வெகுவாக குறைந்துவிடும். பின் அவர்களை எளிதில் வென்றுவிடலாம் என நினைத்து வஞ்சக திட்டம் திட்டினான். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் உபப்ளாவியம் நோக்கி முன்னேறி கொண்டிருந்த சல்லியனையும் அவன் படையினரையும் ஆங்காங்கே பெரும் வரவேற்பளித்து உபசரித்தான். இச்செயலில் தன்னுடைய பணியாளர்களை முழுமையாக ஈடுபடுத்தினான். படையினர் அனைவருக்கும் பருக சுத்தமான தண்ணீர், அறுசுவை உணவு, பானகங்கள், சல்லியனுக்கு சாமரம் வீச பணியாளர்கள் என அமர்க்களப்படுத்தினான். இத்தகைய உயரிய வரவேற்பு சல்லியனை பெருமகிழ்ச்சியடை செய்தது. இதற்கெல்லாம் காரணம் தனது மருமக்கள் பாண்டவர்களே என நினைத்து அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். தனக்கும் தனது பெரும்படைகளுக்கும் சேவை செய்யும் பணியாளர்களின் தன்னலம் கருதா தன்மை கண்டு உள்ளம் பூரித்தான். மருமக்கள் என்றால் இப்படியளவா இருக்க வேண்டும் என கர்வம் கொண்டான் சல்லியன். பாண்டவர்களுக்கு நிகர் பாண்டவர்கள் தான் என இரும்பூதி எய்தினார். தனக்கு பணிவிடை செய்த பணியாளர்களுக்கு பரிசுகள் தர விரும்பி அவர்கள் எஜமானனின் உத்தரவை வாங்கி வர வேண்டினார். இந்த தருணத்தை தானே துரியோதனனும் எதிர்பார்த்தான். அவன் சல்லியன் முன்பு சென்று வணங்கி நிற்க வியப்பும் திகைப்பும் அடைந்தார் சல்லியன். தனக்கு மரியாதை செய்த துரியோதனனை பாராட்டினார். துரியோதனனை பெருமையாக பேசி இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என வினவினார். மந்திர தேசத்து அதிபதியே, நீர் எனக்கும் மாமன் உறவு முறையே. உமது தயவு எனக்கு தேவை. நீர் எங்கள் பக்கம் சேர்ந்து எனக்கு வலு சேர்த்து பாண்டவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னான் துரியோதனன். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் கொடுத்த வாக்கை காக்க சல்லியன் துரியோதனன் பக்கம் நின்று பாண்டவர்களை எதிர்ப்பதாக வாக்களித்தார். இருப்பினும் உபப்ளாவியம் சென்று தன் மருமக்களை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசி வர துரியோதனனிடம் அனுமதி வேண்டினார். சல்லியனிடம் வாக்குறுதி பெற்றதும் துரியோதனன் தன் சுய உருவத்தை காட்டினான். நீர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டீர், அதை மறக்காமல் நிறைவேற்றுவீர். அதிவிரைவில் சென்று கண்டு திரும்பி வருவீர் என்று துரியோதனன் கட்டளையிட்டான். மனதில் பெரும் பாரத்துடன் தருமனை சந்தித்தார் சல்லியன். தக்க நேரத்தில் பெரும் படையுடன் மாமன் தங்களுக்கு உதவ வந்திருக்கிறார் என நினைத்து பாண்டவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிலும் குறிப்பாக நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. என்ன ஆனாலும் தங்கள் சொந்த தாய்மாமன் ஆயிற்றே. துரியோதனனால் தான் ஏமாற்றப்பட்ட விவரத்தை கவலையுடன் தெரிவித்தார் சல்லியன். தர்மபுத்திரன் மிகவும் கவலையடைந்தான். காரணம், சல்லியன் மாவீரன் மட்டுமல்ல, தர்மத்தின் வழி நடப்பவர், நேர்மையும் நீதியும் தவறாதவர், தேரோட்டுவதில் பகவான் கிருஷ்ணனுக்கு நிகரானவர். அப்பேற்பட்ட சல்லியன் ஓட்டும் தேரில் நின்று
கர்ணன் போர் புரிந்தால் அர்ஜுனன் நிலை என்னாகும்? தர்மனின் மனதை குறிப்பால் உணர்ந்த சல்லியன், தர்மா, எல்லாம் விதிப்படியே நடக்கும். நான் உங்களை முழுமூச்சுடன் எதிர்ப்பேன். ஆனால் வெற்றி திருமகள் நீதியின் பக்கமே நிற்பாள். நீ தம்பியர் புடைசூழ தேவேந்திரனைப் போல் வீற்றிருக்கிறாய். தேவேந்திரனுக்கு கூட கிடைக்காத பேரு உனக்கு கிடைத்துள்ளது. ஆம், பகவான் பரந்தாமன் பக்கபலமாயுள்ளான். யாருக்கு கிடைக்கும் இந்த உயர்ந்த நிலை? தர்ம தேவதையும் வீர திருமகளும் நீ இருக்கும் இடத்தில் வாசம் செய்கிறார்கள். தர்மத்தின் வழி நடக்கும் உன்னை தர்மதேவனால் பாதுகாக்கப்படும். உன்னை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது என்றார் சல்லியன். மாமா, நான் கவலைப்படுவது அர்ஜுனனை குறித்தே. உங்கள் துணை கொண்டு மட்டுமே கர்ணன் அர்ஜுனனை வீழ்த்த முடியும். தாங்கள் நடத்தும் தேரில் நின்று போரிடுபவன் ஒரு நாளும் தோற்க மாட்டான் என்பது எனக்கு தெரியாதா? தர்மா, நீ வீண் பயம் கொள்ள தேவையில்லை. என்னால் அர்ஜுனன் உயிர் காப்பாற்றப்படும். நான் நடத்தும் தேரில் நின்று கர்ணன் போர் புரிவானானால் அவனது வீரத்திற்கு பழுது ஏற்படும். இதை நீ பார்க்கத்தான் போகிறாய். உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என மருமக்களை ஆசிர்வதித்து துரியோதனன் இருக்குமிடம் வந்தடைந்தார் சல்லியன். பாரத போரில் கௌரவ சேனைக்கு முதலில் பீஷ்மரும், அவருக்கு பிறகு துரோணரும், துரோணருக்கு பின் கர்ணனும், கர்ணன் மறைவிற்கு பிறகு சல்லியனும் தலைமை தாங்கினர். குருஷேத்திரத்தில் நடைபெற்ற மாபெரும் போரில் 17ஆம் நாள் கர்ணனும் அர்ஜுனனும் கடும் போர் புரிந்தனர். கர்ணனின் தேரை சல்லியன் நடத்தினார். யுத்தம் தொடங்கும் முன்பே கர்ணன் பேசிய பேச்சுகளால் சல்லியன் கோபம் கொண்டார். இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இன்றைய யுத்தத்தில் அர்ஜுனன் என்னிடமிருந்து தப்ப முடியாது. என்னுடைய வீரத்தின் முன்பு காண்டிபன் நிற்க தகுதியற்றவன். அவனை இன்று யமனுக்கு பரிசீலித்தே தீருவேன் என்று கர்ணன் கர்ஜனை செய்ததும் சல்லியன் கோபாவேசமானார். தேரோட்டியின் மகன் கர்ணன் தன் மருமகன் அர்ஜுனனை பழித்ததும் சல்லியன் பொறுக்க முடியாமல், ஏ கர்ணா, நீ தகுதிக்கு மீறிய பேச்சுக்களை பேசுகிறாய். முதலில் பேச்சை நிறுத்தி செயலில் காட்டு. அர்ஜுனனின் காண்டிபம் பொழியும் பானங்களை உன் பேச்சால் தடுத்து நிறுத்த முடியாது என்று கோபாவேசமாக கூறினார். சல்லியனே, எனக்கு நிகரான வில்லாளி எந்த உலகிலும் கிடையாது. தேவாசுரர்கள் கூட என்னை பார்த்து நடுங்குகின்றனர் என்று ஏளனமாக சொன்னான் கர்ணன். கர்ணா, பேசுவது எளிது, வாய் சொல்லில் வீரமில்லை. எந்த மாவீரனும் தன்னைத்தானே புகழ்வதில்லை. உன்னை நம்பி துரியோதனன் கெடப்போகிறான். ஏ கர்ணனே, பாஞ்சாலியின் சுயம்பரத்தில் நடந்த விற்போட்டியில் இலக்கை அடிக்க முடியாமல் தோல்வியுற்று திரும்பினாய். உன்னால் முடியாததை அர்ஜுனன் செய்து காட்டினான். நீ அர்ஜுனனை எள்ளி நகையாடுகிறாய். அவன் ஆலகாலம் உண்ட லோகநாயகன் சிவனையே எதிர்த்து போரிட்டவன். சிவனை தழுவியதால் அதீத பலத்தை பெற்றவன். முக்கண்ணனின் கரங்களினால் பாசுபதாஸ்திரம் பெற்றவன். உன்னை ஓட ஓட விரட்டிய சித்திரசேனன் என்ற கந்தர்வனிடமிருந்து துரியோதனனை மீட்டவன். உன்னால் காப்பாற்ற முடியாத உன் எஜமானனை அவனால் மட்டுமே அன்று காப்பாற்ற முடிந்தது. விராட நாட்டில் பசுக்கூட்டங்களை மகாவீரர்கள் பலருடன் சேர்ந்து பெரும் படையெடுத்து சென்று வஞ்சிக்கமாக கவர நினைத்தீர்கள். அன்று அர்ஜுனன் தனி ஒருவனாக நின்று உங்களை புறமுதுகிட்டு ஓட செய்தான். அன்று அவனுக்கு தேரோட்டியது பால்மனம் மாறாத பாலகன் உத்தரன். ஆனால் இன்று பார்த்தனுக்கு தேரோடுபவன் பார்ப்போற்றும் பரந்தாமன். உத்தரன் தேரோட்டிய பொழுதே உயிரை காப்பாற்றிக் கொள்ள புறமுதுகிட்டு ஓடிய நீ கண்ணன் நடத்தும் தேரில் நிற்கும் பார்த்தனை என்ன செய்ய முடியும்? யுத்தம் என்பது வஞ்சகமாக சூதாட்டத்தில் பகடை வீசுவதும் குலமகளின் ஆடையை மன்றில் களைவதும் அல்ல. கர்ணா, வாய் சொல்லில் வீரம் வேண்டாம். போர் புரிந்து அர்ஜுனனை வெல்லப்பார், அல்லது யுத்த களத்தை விட்டு வெளியேறு. சல்லியனின் பேச்சு கர்ணனை நிலைக்குலை செய்தது. அவன் தன்னிலை இழந்து மனம் சோர்ந்தான். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை மறந்தான். பரசுராமரிடம் கற்ற அஸ்திரங்களை நினைவுக்கு கொண்டு வர முயன்றான். நினைத்து நினைத்து பார்த்தான். நினைவில் வரவில்லை. இறுதியாக சல்லியன் நடத்திய தேர்கூட ஓட மறுத்து சக்கரம் மண்ணில் புதையுண்டது. கர்ணனின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்றன. காண்டிபம் பொழிந்த பானங்கள் அவன் உயிரை குடித்தது. மனோதத்துவ விதிப்படி ஒருவன் சுமாராக செய்யும் செயலை ஊக்கப்படுத்தினால் அடுத்து அவன் அச்செயலை முன்னிலும் சிறப்பாக செய்து வெற்றியடைவான். நன்றாக செய்யும் செயலை இகழ்ந்து பழித்தால் அடுத்து அவன் செய்யும் செயல்கள் அனைத்திலும் தடுமாற்றம் ஏற்பட்டு தோல்வியடைவான். இதுவே கர்ணனுக்கும் நடந்தது. கர்ணனின் மனது நிலைக்குலைய செய்தது சல்லியனின் பேச்சுகளே. கர்ணனை சல்லியன் புகழ்ந்து பேசி உற்சாகப்படுத்தியிருந்தால் போரின் போக்கே மாறியிருக்கக்கூடும் அல்லவா? சல்லியனின் இகழ்ச்சியான ஏளனமான பேச்சுக்கள் கர்ணனை புண்படுத்தி அவன் மனதில் எதிரலைகளை தோற்றுவித்து போரில் அவன் உயிரிழக்க காரணமாயிற்று. இப்படி நடக்க வேண்டும் என கருதியே சல்லியனை எதிரணிக்கு கொண்டு சென்றார் அந்த பரந்தாமன். நடப்பதெல்லாம் அவன் செயலின்றி வேறொன்றுமில்லையே. ஆம், இது மட்டுமல்ல, பாரத போரில் அவனின்றி எதுவுமில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. இப்படி பீஷ்மரில் தொடங்கி
அபிமன்யு வரை அனைவரின் மரணமும் அவன் அறிந்ததே, அவன் நிகழ்த்தியதே. அப்படியானால் அந்த பரந்தாமனின் மரணம்? அதை அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.